நாம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நாம் இப்பொழுது தூய ஆவியானுடைய பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கர்த்தரை புகழ்ந்து வண்ணாந்தரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவழி கழித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா, 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 ஆமென். என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கத்தாதி கர்த்தரை புகழ்ந்து. ஆமென். ஆமேன். நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர்தாம் இந்த நேரத்தில் தூய ஆவியின் பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்ளும். இந்த விண்ணப்பங்களுக்காக சுவிப்பதற்கு எங்கள் எல்லோரையும் நீர் தெரிந்தெடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜோபு மன்றாடுவது போல, எனக்கும் கடவுளுக்கும் மத்தியிலே யார்தான் மத்தியஸ்தராக இருந்து இறைவனிடத்தில் வேண்டுவார்கள் என்று ஜோபு கேட்டது போல, இன்றும் தங்களுடைய விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி மன்றாடுவதற்காக எங்கள் எல்லோரையும் நீர்தாமே தெரிந்தெடுத்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பங்களுக்காக மன்றாடும் பொழுது ஆண்டோர் தாமே செயலாற்றியறலாம். ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் சந்தித்து இந்த விண்ணப்பங்களை கேட்டவர்கள் ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை சந்தித்தார் என்று உமக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக, அவர்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்கக்கூடிய விதமாக நீர் தாமே செயலாற்றும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய வல்லமையினால் ஆட்கொண்டு எங்களுக்கு தரப்பட்ட விண்ணப்பங்களுக்காக நீர் தாமே இறை தந்தையை நோக்கி மன்றாடும்படி நாங்கள் செபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். நான் இப்பொழுது தேவியக்காவுடைய பாடலிலே பங்கு பெறலாம். ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவர் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபை தரை தவறாமல் காத்திட வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபை தவறாமல் காத்திட வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவர் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. ஆமென். ஆமேன். சௌர குயிண்டஸ் அவர்கள் மீண்டும் ஆரம்பித்திருக்கும் போர் நிறுத்தப்பட்டு சமாதானம் நிலவவும் எமது தாயகத்தில் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தால் உற்றார் உறவினரால் ஒதுக்கப்பட்ட நிலையில் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தகப்பனார் ஒருவருக்காகவும், எமது தாயகத்தில் முள்ளந்தண்டில் ஏற்பட்ட நோய் காரணமாக கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் இருக்கும் தாயார் ஒருவருக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த ஜெப வேளையில எல்லோரோடும் இருப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த விண்ணப்பங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படவும், ஆண்டவரே,
நம்பிக்கையோடு இந்த விண்ணப்பங்களை எம்மிடத்திலே தந்திருக்கிறார்கள். நாம் உம்மோடு நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது நீர் அந்த வேண்டுதலுக்கு செவி சாய்க்க இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். Thank you, ஆண்டவரே, Lord. விசேஷமாக மீண்டும் ஆரம்பித்திருக்கும் போர் நிறுத்தப்பட்டு சமாதானம் நிலவ மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அமைதியும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த உலகம் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பி இந்த சமாதானத்தை விட்டு சென்றீர். ஆனால் இந்த உலகம் எதிராக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவர் எதிராக முரண்பாடாக, ஒருவரை ஒரு பழி வாங்க வேண்டும் என்ற நிலைப்பாடோடு, பொறாமையோடு, எதிர்வரை ஒருவர் எதிர்த்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. விசேஷமாக இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழலானது மிகவும் மோசமான நிலையில் இருப்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவரே, இது மனிதர்களால் தீர்க்க முடியாது. உள்ளங்களை அறிந்து, உள்ளங்களை ஆராய்ந்து, உள்ளங்களில் பேசவல்ல தேவனால் மட்டுமே இதை மாற்ற முடியும் என்று நாம் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, நாடுகள் தங்களுடைய பலன்களை காட்ட ஒருவர் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தங்களுடைய பெருமையை காட்ட, தங்களுடைய திறனை காட்ட, தங்களிடத்தில் இருக்க உள்ளத்தை காட்டுவதற்காக இந்த மக்கள், எல்லா மக்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பல அழிவுகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இதை நிறுத்த மனிதரால் முடியாது என்று நமக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த சூழலை நீரே பாரும், இந்த மக்களை நீரே பாரும். ஆண்டவரே, நீரே படைகளின் ஆண்டவர். நீர் எத்திய அநீதிக்கு எதிராக போர் தொடுத்த அந்த போரை நிறுத்தி இருக்கிறீர். அழிவுகளை அழித்து ஆண்டவரை நீதியை நிலைநாட்டி இருக்கிறீர். இதோ இந்த வேளையில் தாமே இந்த போருக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த மக்களை நீர் பாரும், இந்த நாடுகளை நீர் பாரும். யார் யார் இதில் எதிராக செயற்படுகிறார்களோ அவர்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, அதிகாரிகளோடு, அரசாங்கங்களோடு, இந்த எதிர்த்து போராடுகளோடு நீரே பேசும். ஆண்டவரே, இந்த மக்களின் நலம் கருதி, மக்களின் நல்வாழ்வு கருதி, இந்த சமாதானமான ஒரு நிலைமை கருதி ஆண்டவரே இவர்கள் மாற, ஆண்டவரே, உம்முடைய நேசக்கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். உடைய இரக்கத்தின் பார்வை இந்த உலகத்திலே திருப்பியறலும். ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற அமைதியும் சமாதானமும் நிலவ, சமாதான பிறவான உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேண்டுதலுக்கு செவிசாய்க்குமாறு உமது கரங்களிலே வருகிறோம். நமது தாயகத்தில் கிறிஸ்தவராக மாறிய காரணத்தால், உற்றார் உறவினரால் ஒதுக்கப்பட்ட நிலையில், பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தகப்பனார் ஒருவருக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு வாழ அந்த தகப்பனார் முற்பட்ட பொழுது அவருடைய குடும்பத்தார் அவரை புறக்கணித்து வைத்திருக்கிற வேளையிலே இப்பேற்பட்ட ஒரு நெருக்கடி அவருக்கு வந்திருக்கிறது. ஆண்டவரே, அன்று உமக்காக தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள், உமக்காக வாழ்ந்தார்கள், அவர்களை நீர் உயர்த்தினீர், அவர்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே, அன்று தானியலோடு சிங்க குகையிலே, சிங்கத்தின் மத்தியிலே நீர் போராடி தானியலை மீட்டீரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கஷ்டத்தின் மத்தியில், இந்த வருபத்தின் மத்தியில் பாடுபடுகின்ற இந்த தகப்பனாரை உமது கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, இரக்கத்தோடு அவரை பாரும். ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்ட அந்த மகனுக்கு நீரே சாட்சியாக இரும். நீரே அவருக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து, இது உண்மையான தேவனால் உருவாக்கப்பட்டது, உண்மையான தேவனால் நடந்து என்று அவர் சாட்சி பெற அந்த வாழ்க்கையை நீர் மாற்றும். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பூர்ண சுகம் உண்டாகும்படியாக வேண்டுகின்றோம். நமது தாயகத்தில் முள்ளந்தண்டில் ஏற்பட்ட நோய் காரணமாக கால்கள் வீங்கி நடக்க முடியாமல் இருக்கும் தாயார் ஒருவருக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, முள்ளந்தண்டில் ஏற்பட்ட நோயால் கால்கள் வீங்கி இருக்கின்ற தாயார் எமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அன்று கூன் விழுந்த அந்த மகளை பார்த்து, பெண்ணை பார்த்து நீர் சொன்னீர், நிமிர்ந்து நில் என்ற பொழுது அவர் நிமிர்ந்து நின்று பூர்ண சுகமடைந்தாரே. ஆண்டவரே, பெரும்பாலுள்ள பெண் ஆடையை தொட்டால் குணமடையும் என்று விசுவசித்த பொழுது அங்கே அற்புதம் நிகழ்ந்ததே. இயேசுவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும், உம்முடைய நாமம் ஒன்றே போதும். ஆண்டவரே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அங்கே வந்து இறங்கி அந்த தாயாரை இப்பொழுதே குணப்படுத்துவதாக, இப்பொழுதே பூர்ண சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பூர்ண சுகம் உண்டாகும்படி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே, போர் காரணமாக இடைவெளியில் நிற்கும் விமான பயணிகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எதிர்பாராத விதமாக நடைபெற்ற இந்த போரினால் பல பயணிகள் தடைப்பட்டு நிற்கிறார்கள். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நிலைமை மாற வேண்டும், பழைய நிலைக்கு வாழ்க்கை திரும்ப வேண்டும். அதற்குரிய வழிகள் உம்மால் மட்டும்தான் முடியும், மனிதரால் முடியாது என்று நமக்கு தெரியும். ஆண்டவரே, இடைப்பட்டு தடைப்பட்டு நிற்கின்ற பயணிகள் மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு பயணத்தை தொடர ஆண்டவரே, நீர் ஒரு சீரான காலநிலை உருவாக்கியள்ளும், சீரான ஒரு நிலையை மாற்றும். ஆண்டவரே, இந்த போர்கள் நிறுத்தப்பட்டு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் பார்வையை திருப்பியறலும். முக்கியமாக கனடாவிலிருந்து ப்ராஜெக்ட் விடயமாக இலங்கைக்கு சென்று திரும்பும் போது டோஹாவில் தவித்துக் கொண்டிருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
தடைப்பட்டு நிற்கின்ற அந்த மாணவர்கள், ப்ரொஜெக்டுக்காக சென்று மீண்டும் வர முடியாமல் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, நீ இரக்கத்தின் தேவன், நீர் பரிவின் தேவன், நீர் கிருபையின் தேவன். உம்மால் முடியாத காரியம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இவற்றை அகற்றி போட உம்மால் மட்டும்தான் முடியும். இயேசுவே, இந்த சூழல் மாற உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு இந்த உலகத்தின் மேல் வரட்டும் ஆண்டவரே. இரக்கத்தின் பார்வையை திருப்பி மீண்டுமாய் ஒரு பழைய நிலைமைக்கு சமாதானமான நிர்விட்டு சென்ற சமாதானம், நிர்விட்டு சென்ற அந்த மகிழ்ச்சியான தருணம் இந்த உலகத்திலே வர ஆண்டவரே உம்மை இரக்கமாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே நீர் இவற்றுக்கு செவி சாய்த்து இவற்றை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து உமது கரங்கள் ஒப்படைத்து நிற்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. சௌரி செல்வியக்கா அவர்கள் வருமான குறைவால் அவதியுறும் குடும்ப தலைவன் ஒருவருக்காகவும் அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் சமாதானத்துக்காகவும் இங்கிலாந்தில் வருகிற வாரம் வைத்தியசாலையில் தங்கியிருந்து முக்கியமான மருத்துவ பரிசோதனைகளை செய்ய உள்ள தகப்பனார் ஒருவருக்காகவும் மன்றாடுவார்கள். நன்றி ஆண்டவரே. மீண்டுமாக ஒரு பொழுதிலே அனைவருமாக ஒன்றிணைந்து இந்த ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீர் ஆயத்தப்படுத்தினீரே, வழிகளை திறந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் வருமான குறைவாலே பாதிக்கப்பட்டு மன வருத்தத்தோடு இருக்கும் ஒரு தகப்பனருக்காகவும் அவரை போல இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்காகவும் உன்னிடத்திலே வருகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு நீர் வேதனையை கூட்ட மாட்டீர் என்ற உம்முடைய வாக்கு தத்துவத்தை நாங்கள் உரிமையாக பெற்றுக்கொண்டு தகப்பனே, இந்த வேளையிலும் அந்த தகப்பனரை உம்முடைய கருத்திலே வைக்கின்றோம். நீர்தானே அந்த குடும்பத்தின் ஆதரவாக வந்து தங்கும். கையிட்டு செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் நிறுத்த முடியாது ஆண்டவரே. ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தது போல எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் இந்த தகப்பனானவர் செய்கின்ற தொழிலை நீர் ஆசீர்வதித்து அவருக்கு நிறைவான பலனை கட்டளையிடும்படியாய் மன்றாடுகிறோம். குடும்பத்திலும் மனதிலும் உடலிலும் ஆண்டவரே நல்ல சமாதானத்தை கொடுத்தருமா. எதிர்வரும் நாட்களில் அவர் உமக்கு சாட்சி சொல்லும்படியாக, உமக்கு நன்றி சொல்லும்படியாக, அவருடைய வருமான காரியங்களிலே நீர் அற்புதம் செய்ய போகிறபடியாக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனேயும் வருகிற நாட்களிலே இங்கிலாந்திலே முக்கியமான மருத்துவ பரிசோதனைகளை செய்ய இருக்கின்ற ஒரு குடும்ப தலைவனுக்காக, தகப்பனருக்காக உம்மிடத்திலே வருகின்றோம். அப்பா பிதாவே, விசுவாசம் உள்ள ஜெபம் விஞ்ஞானியை ரட்சிக்கும் என்று சொல்கிறேன். ஆமாண்டவரே, விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளிகளை குணமாக்கி விடுதலையாக்கி மீட்பை கொடுக்கும் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லும்படி நாங்கள் அந்த தகப்பனாரை இந்த வேளையிலே உன்னுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் அனைவரும் ஒரு மனப்பட்டு ஜபிக்கின்ற இந்த வேளையிலே அந்த மன்றாட்டு உன்னுடைய திருமுன் வந்து அந்த தகப்பனாருக்கு விடுதலை, மன விடுதலை இன்னும் உம்மிடத்திலே நெருங்கி சேருகின்ற ஒரு அற்புத வல்லமை இறங்கி உம்மோடு அவர் இணைந்திருந்து இந்த மருத்துவ பரிசோதனைகளை நல்லபடியாக செய்து முடிக்கவும், அவர் பூரண குணமடைந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை என்ற நல்ல பதிலோடு வீடு திரும்பவும் செய்தவரும் ஆண்டவரே. அப்பா, அவருக்குள்ளே இருக்கின்ற விசுவாசம் இன்னும் அதிகப்பட நீரே ஆண்டவர், உண்மை அன்றி வேறு கடவுள் இல்லை என்று அவர் உண்மை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தன்னுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்ப உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் நீ பதில் தருகின்றபடியாய் உனக்கு நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சௌரி மதியக்கா அவர்கள் நிலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் குடும்பத்திற்கு விரைவில் அந்த நிலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும்,
கால் விரலில் ஏற்பட்ட நோவால் மனக்கவலையுடன் இருக்கும் தகப்பனாருக்கு மன அமைதி, பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காகவும் இந்த சுப நேரத்துக்காகவும் நன்றி கூறுகின்றேன். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல் திருமுன் வருவதாக. வாக்குறுதிக்கு ஏற்ற எங்களுக்கு நுண்ணறிவு புகட்டும். எங்கள் மன்றாட்டும் திருமுன் வருவதாக. வாக்குறுதியின்படி எங்களை விடுவிப்பீர் என்ற விசுவாசத்துடன் எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகின்றேன். நிலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் குடும்பத்தை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களில் குடியிருப்பார் என்ற உமது வார்த்தையின்படி இந்த குடும்பம் நிலம் வேண்ட எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும். இவர்களுடைய மன விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர். இவர்களுடைய தேவைகளை சந்திக்க உம்மால் கூடும். அவர்கள் ஞானமாக சிந்தித்து செயல்பட வழி நடத்தும். சித்தப்படி ஏற்ற வேளையில் சரியான முறையில் இவர்கள் விரும்பும் நிலத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்தல் இவர்களுடன் இருக்கட்டும். இவர்களின் மன விருப்பத்தை விரைவில் பூர்த்தி செய்ய உம்மால் இயலும். சகலத்தையும் நேர்த்தியான நேரத்தில் செய்யும் வல்லமை உமக்கு மட்டும்தான் உண்டு. ஏனெனில் அது உமக்கு லேசான காரியம். உமது இரக்கமும் கிருபையும் பாதுகாப்பும் இவர்களுடன் இருந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். மேலும் விரலில் ஏற்பட்ட நோவால் மனக்கவலையில் இருக்கும் தகப்பனை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன் என்று கூறியுள்ளீர். உம்முடைய அற்புதம் சுகமளிக்கும் வல்லமைக்காக வேண்டி நிற்கும் இந்த தகப்பன் மீது இறங்கும். விசுவாசத்துடன் வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் உம்முடைய கிருபையின் இரக்கத்தால் சுகம் தருபவர் நீர். உம்முடைய பிள்ளைகள் மனக்கவலையில் இருப்பதை நீ விரும்புவதில்லை. உமது வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த தகப்பனின் உடம்பில் இருக்கும் பலவீனத்தை, நோவை கடிந்து கட்டுகின்றேன். உமது சுகமளிக்கும் வல்லமை அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உமது பரிசுத்த இரத்தத்தால் கழுவி இந்த உபத்திரவத்தில் இருந்து பரிபூரண விடுதலை பெற்று மன அமைதியுடன் வாழ வைப்பீர் என்ற விசுவாசத்துடன் உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது சர்வராஜ் அவருடைய பாடலிலே பங்கு பெறலாம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதங்காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாவு அசைத்து பேசாது என் நாவும் கூட வகை வகையாய் வசனம் பாட செய்தீரே. நாவு அசைத்து பேசாது என் நாவும் கூட வகை வகையாய் வசனம் பாட செய்தீரே. இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆமீன். ஆமேன். தேங்க்யூ. இப்பொழுது சகோதரி நயோமி அவர்கள் இணைந்திருந்தால் செபிக்கலாம். இல்லையென்றால் தயாரணி இணைந்திருந்தால் செபிக்கலாம். இல்லை, இந்தியாவிலிருந்து சாந்தி அவர்கள் இணைந்திருந்தால் செபிக்கலாம். நாம் இப்பொழுது மரினா சாந்தி அவருடைய சுபத்திலே பங்கு பெறப் போகின்றோம். இலங்கையில் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பதால் முதியோர் இல்லங்களிலும் வீடுகளிலும் இருக்கும் பெற்றோர்களுக்காகவும் பிரயாணங்களை மேற்கொண்டிருப்பவர்களுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே,
இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு எப்பவும் கூட இருக்கிற நல்ல தகப்பனே, இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற முதியோர்களையும் பெற்றோர்களையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதிப்பீராக, உமது மார்போடு அணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்களுடைய பலவீனத்திலும் தனிமையிலும் நோயிலும் ஏக்கத்திலும் இருக்கின்ற இந்த முதியோர்களையும் பெற்றோர்களையும் நீர் ஆறுதல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, சமாதானம் சந்தோஷம் கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுடைய மனநிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய பலவீனத்திலும் அவர்களுடைய நோயிலும் அவருடைய சமாதான குறைவிலும் நீர் எப்பொழுதும் கூட இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, அவருடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூர்ணமாய் இருப்பதாக. நரம்போல் எலும்போல் தசை நார்களிலே உமது வல்லமை இறங்குவதாக. ஞாபக சக்தியிலே உமது ஞானம் இருப்பதாக. அவர்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் உமது தூதர்களை கொண்டு அவருடைய கால்களை தாங்கிக் கொள்வீராக. ஆண்டவரே, அவர்கள் உண்ணும் உணவிலும் பருகும் பானத்திலும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து அவர்கள் உடலுக்கு நல்ல சக்தியை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கும் மருந்துகளிலே ஆண்டவரே அவர் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் பொறுமையோடும் அக்கறையோடும் அன்போடும் அந்த பெற்றோரை பார்க்கக்கூடிய நல்ல உள்ளத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பெற்றோர்கள் எப்பொழுது தங்களுக்குரிய பிள்ளைகளோ உறவினர்களோ போங்களை வந்து பார்ப்பார்கள், எங்களுக்கு எப்பொழுது சமாதானம் கிடைக்கும் என்று எவ்வளவோ முதியோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய மனங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஆறுதலின் தேவன். ஆண்டவரே, அவர்களை திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த பெற்றோர் முதியோர்களுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரயாணங்களை மேற்கொண்டு இருப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டை விட்டு வேறு எந்த வெளிநாடுகளுக்கு யார் யார் சென்றிருக்கின்றார்களோ தேவன் தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அந்த நாடுகளுக்கு சென்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேற தேவன் ஆசீர்வதிப்பீராக. அங்கே நிற்கின்ற காலங்களிலே அவளுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்து அந்த நாட்களை மன சமாதானமாக கழிக்க தேவன் ஆசீர்வதிப்பீராக. உண்ணும் உணவிலும் பருகின்ற தண்ணீரிலும் ஆண்டவருடைய சக்தி அதில் இருப்பதாக, அந்த உடலுக்கு எந்தவித தீமையும் ஆண்டவரை தாக்காதபடி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவர் சென்றால் அந்த நோக்கம் வெற்றியாக முடித்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு கனடா நாட்டுக்கு வந்து சேரும் மட்டும் ஆண்டவருடைய கரம் அவர்களை வழிநடத்துவதாக. அதே போல் ஆண்டவரே, வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டுமாய் கனடாவுக்கு திரும்பி இருக்கின்ற அனைவருக்குமாய் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு அவர்கள் உடலிலே ஆரோக்கியத்தில் எந்த ஒரு தீமையும் இல்லாதபடி நீர் கவனமாக கூட்டிக் கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. சகோதரி ஜூடித் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற விரும்பும் சகோதரிக்காகவும் புதிய வேலையில் சேர்ந்துள்ளவர்களின் வேலைகளுக்காகவும், வேலை தேடுகிறவர்கள், வேலை செய்கின்றவர்கள், சொந்த தொழில் சொந்த வியாபாரம் செய்கிறவர்களுக்காகவும், இளம் சமுதாயத்துக்காகவும், தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டு மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் மன்றாடுவார்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் சபீமமாயிருக்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கின்றீர். அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை உம்முடைய பரிசுத்த கரங்களில் தருகின்றோம். கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெற விரும்பும் சகோதரிக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று நீர் வாக்கு சொன்னீரே. அந்த சகோதரியையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உம்மையே அவர் தன்னுடைய இரட்சகராக மீட்பராக ஏற்று உம்முடைய வார்த்தை என்ற ஒளியில் வாழ விரும்பி இருக்கிற அந்த சகோதரியை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களால் நீர் அவரை பொறுப்படும். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக வாழவும், உம்முடைய வார்த்தை என்ற ஒளியில் தன்னுடைய வாழ்வை பிரகாசிக்கவும், அதன் மூலம் அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் வாழ நீர் அவரோடு கூட இருந்து தூய ஆவியின் வல்லமையோடு அவரை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம்.
இன்னுமாய் புதிய வேலையில் சேர்ந்துள்ளவர்களின் வேலைக்காகவும், வேலை செய்பவர்கள், சொந்த தொழில், சொந்த வியாபாரம் செய்பவர்களுக்காகவும் உம்மிடத்தில் வருகின்றோம். ஆண்டவரே, நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்தீரே. இந்த வேலை செய்பவர் ஒவ்வொருவரையும் அவர்கள் தொழிலையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். நீர்தாமே அவர்களை உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதியும். அந்த வேலைகளை செய்வதற்கு நல்ல ஞானத்தை கொடும் அப்பா. எந்த வேளையிலும் நீதியோடும் நியாயத்தோடும் அவர்கள் அந்த வேலையை ஒழுங்காக செய்து சம்பள உயர்வும் பதவி உயர்வும் எடுத்து அவர்கள் தங்களுடைய வேலைகளில் ஆசீர்வாதமாக வாழ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடுத்து உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்காக உம்மிடத்தில் வருகின்றோம். படித்துவிட்டு வேலை இல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களை நீரே கருணை கொண்டு நோக்கும் அப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாத படிக்கும், விசுவாசத்தில் தளர்ந்து போகாத படிக்கும், உம்மில் உறுதியாக பற்றி பிடித்து நீர் எங்கள் தேவன் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான உயர்வான வேலையை தருவார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவர்கள் எப்பொழுதும் இருக்கவும், கர்த்தருக்குள் காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தை பொய்யாகாதபடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஆசீர்வாதமான வேலையை கொடுக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் இளம் சமுதாயத்திற்காகவும் தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்ட மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் எளிய சமுதாயத்தை உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம். உலகுக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிற அவர்களை நீரே வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும் நீர் கூட இருந்து சரியானவற்றை அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு நீர் சொல்லிக் கொடும். எந்த விதத்திலும் அவர்கள் தவறி போகாத படிக்கு, உலகின் போக்கில் போகாத படிக்கும் உம்முடைய வார்த்தை என்ற ஒளியை பின்பற்றவும் அதன்படி வாழவும் நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் கூட இருந்தள்ளும். தவறான எந்த பழக்கங்களுக்குள் அவர்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளும். ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். பாவத்தை கண்டு விலத்தி ஓடுகிற ஞானத்தை கொடுத்தருளும். என்ன செய்வதென்று தெரியாத சூழ்நிலைகளிலும், என்ன முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளிலும் நீரே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிற ஞானத்தை கொடும். தூய ஆவியின் அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பும், அவர்களை வழிநடத்தும் அப்பா. இன்னுமாய் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிற பிள்ளைகள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை கைவிட்டு விடாதீர். அவர்கள் மேல் மனம் இறங்கும், அவர்கள் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, தவறிப்போன ஆடுகளை தேடி வந்த தேவன் நீர். அந்த பிள்ளைகளை நீர் தேடி சென்று மீட்டருளும் அப்பா. அவர்களுக்கு யார் மூலமெல்லாம் நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ நீர் அவர்களை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மீண்டு திருந்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நீர் அவர்களை ஆசீர்வதி பொறுப்படும் அப்பா. எந்த நிலையிலும் தூய ஆவியானவர் அபிஷேகம் அவர்களோடு இருக்கவும் அவர்களை வழிநடத்தவும் வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லா விண்ணப்பங்களையும் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நாம் இப்பொழுது செல்வி அக்காவுடைய பாடலிலே பங்கு பெறலாம். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, நீ இல்லாமல்
நான் வாழ முடியாது. முடியாது. ஆமீன். ஆமேன். தேங்க்யூ. அவர் ஆண்டனா அவர்கள் மார்ச் மாதம் கனடாவில் நடைபெறவுள்ள பதிவு திருமணத்துக்காகவும் மணமக்களின் எதிர்காலத்துக்காகவும் மணமகளின் கனடா விசாவுக்காகவும் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்கும் ஏற்ற துணை கிடைக்கவும், திருமணம் செய்ய மறுத்து நிற்கும் இளம் பிள்ளைகளுக்காகவும், திருமண வாழ்வுக்கு திட்டமிடுகிறவர்களுக்காகவும், இந்த வருடம் நடக்கவிருக்கும் திருமணங்களுக்காகவும், புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும், இளம் தலைமுறையினருக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாய் இந்த ஜெபத்திலே நினைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த ஜெபத்திலே என்னோட கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நீ தட்டாமல் செய்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த விண்ணப்பங்களை பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மார்ச் மாதம் பதவி திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்காக ஆண்டவரே, இந்த மாதம் நடைபெற இருக்கும் பதவி திருமணங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். மணமகனையும் மணமகளையும் ஆசீர்வதித்து உமது கரம் தொட்டு வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். இன்னுமாய் கனடா விசா கிடைப்பதற்காக காத்திருக்கும் மணமகளுக்காக ஆண்டவரே, மணமகளின் விசா கிடைப்பதற்காக அந்த அதிகாரியோடு பேசும் ஆண்டவரே. அந்த சகோதரி விரைவிலே கனடா வந்து சேரவும் தனது கணவரோடு சேர்ந்து வாழ ஆண்டவர் அல்புரிய வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைவருக்காகவும் ஏற்றதனை கிடைக்கும். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதில்லை என்று கண்ட ஆண்டவர் ஈட்ட துணியை கொடுத்த தேவன். ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல ஈட்ட துணியை கொடுக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். இன்னுமாய் இளம் பிள்ளைகளுக்காகவும் திருமணத்துக்காக திட்டமிடுவர்களுக்காகவும் திருமணத்தை திட்டமிடுவர்களுக்கு நல்ல ஆலோசனை கத்தராக இருந்து அவர்களை வழிநடத்தவும் நல்ல ஈட்ட துணை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் இந்த வருடம் நடக்க இருக்கும் திருமணங்களுக்காகவும் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் திருமணங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் தகர்த்து அவர்களின் எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்றும், திருமணத்தை உருவாக்கிய தேவன் நீரே, இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆண்டவரே, எல்லா நடக்க இருக்கும் எல்லா திருமணங்களையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். புதிதாக திருமணமான தம்பதிகளுக்காகவும் இளந்தலைமையினருக்காகவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இவர்களின் வாழ்வை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் என்று சொன்ன ஆண்டவரே, இவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இளம் தலைமுறையினர் உலகப் போக்கில் வாழாமல் ஆண்டவரை தேடவும் ஆவியானவருக்குள் வாழவும் இறைவன் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு மனம் மாறி தங்கள் நல்ல எதிர்காலத்தை நடத்த வேண்டும் என்று எல்லாம் உள்ள இயேசுக்கு நாம் கேட்டு நிற்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமீன். ஆமேன். தேங்க்யூ. ராஜி அவர்கள் குழந்தைக்காக காத்திருக்கும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், கர்ப்பிணி பெண்களின் சுகப்பிரசவத்துக்காகவும், புதிதாக பிறந்த குழந்தைகள் சிறு குழந்தைகளுக்காகவும், எமது புதுவாழ்வு குழுவின் பணிகள் வழிபாடுகளுக்காகவும் மன்றாடுவார்கள். அன்பின் ஆண்டவரே, எங்கே 2 அல்லது 3 என் பெயரால் கூடியிருந்து செபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கூறினீரே ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, ஒரே மனதோடு ஒன்று கூடி இந்த மன்றாட்டுக்களை ஆண்டவரே உம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரே சந்தியும். அவர்கள் ஒவ்வொரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த வகையில் ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு திருமணமாகி தங்களுடைய குழந்தை செல்வத்துக்காக தங்களை ஆண்டவரே வருத்தி ஆண்டவரே வேதனையோடு காத்திருக்கிற இந்த இளம் பெண்களுக்காக ஆண்டவரே உம்மிடம் வருகின்றோம். சாமுவேல் 1:27 நீர் கூறியிருக்கின்றேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இவர்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகின்றோம். அவர்களுக்கு ஆண்டவரே கற்பம் தரிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அவற்றை ஆண்டவரே நீரே அகற்றி அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து
அவர்கள் மாற்றி அடையும்படி நீர் செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. அப்பா, அவர்களுடைய உள்ளங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. எத்தனையோ வேதனை துன்பங்களை ஆண்டவரே சந்தித்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு இவருடைய உடலிலே ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தையும் திடத்தையும் தைரியத்தையும் கொடுத்து உமக்காக உம்முடைய பதிலுக்காக அவர்கள் காத்திருக்க, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமக்காக அவர்கள் காத்திருக்க நீர் செய்ய போற அற்புதத்துக்காக விடுதலைக்காக ஆண்டவரை உம்மிடத்தில் நம்பி வருகின்றோம். அப்பா, நீர் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம். அதே விதத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆசீரால் கற்பம் தரித்து தங்களுடைய குழந்தை பேற்றுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் ஆண்டவரே இந்த வேளையில் உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். சங்கீதம் 127 கூறியிருக்கின்றீர், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆம் ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமான குழந்தை செல்வத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. அவர்கள் குழந்தையை ஆண்டவரே ஆரோக்கியமாக சுகத்தோடு குழந்தை பிரசவம் அவர்களுக்கு ஏற்பட நீர் செய்ய போத கருணைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. தாயும் பிள்ளையுமாய் சுகத்தோடு அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்வதற்கு நீர் அவர்களுக்கு வேண்டிய ஆசியையும் அருளையும் ஆண்டவரை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் அவர்களை பராமரிப்பதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒவ்வொரு தாதிமாரையும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் சுகப்பிரசவத்திற்காக அவர்கள் செய்ய போற அனைத்து பணிகளும் உம்மாலே ஆண்டவரே செயல்பட்டு இந்த அற்புத காரியங்கள் நல்ல முறையில் நடக்க நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று கூறியிருக்கின்றீரே ஆண்டவரே. இந்த குழந்தை பிள்ளைகள் மாசு மறு அற்ற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இந்த அசாதாரண காலநிலையினால் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தைகளையும் ஆண்டவரே, அல்லது பிறப்பில் ஆண்டவரே வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற குழந்தைகளையும் உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். அவர்களுக்கு ஆசீர்வாதமான விடுதலை ஆண்டவரே நீர் கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பெற்றோர்களோடு இணைந்து ஆண்டவரை வாழ ஆசீர்வதியும். இந்த வேளையிலே ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பிரிந்து வாழுகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். கணவன் மனைவி தங்களுக்கு இடையில் இருக்கிற வேற்றுவனால் ஆண்டவரே குழந்தைகளை ஆண்டவரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த குழந்தைகளை ஒவ்வொருவரையும் சந்தியின் தகப்பனே. அப்பா, தாய் தகப்பன் இணைந்து அந்த பிள்ளைகளை ஆண்டவரை வளர்ப்பதற்கு நீர் அவர்களை ஒற்றுமையும் சமாதானமுமான நல்ல எண்ணங்களை அந்த குடும்பங்களை உருவாக்கி இந்த பிள்ளை செல்வங்களை நல்ல முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு அவர்கள் நல்ல ஒரு பிள்ளைகளை ஆண்டவரை கொடுக்க அவர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவி மூலம் அவர்கள் மேல் செயல்படுத்த ஆண்டவரே நீர் செய்து வருகிற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தந்தையே. எல்லா குறை குற்றங்களையும் ஆண்டவரை பொறுத்து அவர்களை உம்முடைய பாதையில் வழிநடத்தி நல்லொரு சமுதாயத்தை ஆண்டவரை நீர் உருவாக்க ஆண்டவரை நீர் செய்ய போது அந்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையே. எல்லாவற்றுக்காக ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே மனதோடு ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உங்களுடைய புது வாழ்வு குழுவினரை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. இதில் பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் இந்த குழுவை ஆண்டவரை நடத்துகிற தலைவன் அவரையும் ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். அப்பா, நீண்ட காலமாக நீர் எங்களோடு இணைந்து செயலாற்றி ஆண்டவரை நல்லொரு சிறப்பான இந்த ஒரு புது வாழ்வு ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை நடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆயனாகவும் மகனாகவும் ஆண்டவரே மந்தைகளாகவும் நாங்கள் இணைந்து ஆண்டவரை தொடர்ந்தும் உம்முடைய பாதையிலே இந்த பணி இந்த குழு பயணிக்க நீர் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. எந்த தடையும் எந்த ஒரு குறைகளும் ஆண்டவரே இந்த குழுவிலே ஏற்படாதவாறு தொடர்ந்தும் வாஞ்சியோடும் ஆண்டவரே விருப்பத்தோடும் மகிழ்வோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே இந்த குழுவிலே நாங்கள் இணைந்து தொடர்ந்து செயலாற்ற உம்முடைய அருட்கரம் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இந்த குழுவிலே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே நீர் செயலாற்ற போற அந்த அற்புதத்துக்காக செயலாற்றி கொண்டு வருகிற அனைத்து செயல்களுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே கூடுதலான ஆண்டவரே மக்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த குழுவிலே இணைய நீர் செய்ய போற அற்புதத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அந்த ஆலயம் ஆண்டவரை நிறைந்து ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை ஆண்டவரை பரப்புவதற்கு
நல்ல ஒரு ஆண்டவரே சூழலை நீர் உருவாக்குவீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நம்ம இப்பொழுது தவக்காலத்துக்காகவும் வைத்தியசாலையிலே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்காகவும் ஒரு தடவை செபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த தூய வார தவக்காலங்களிலே யாரெல்லாம் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, ஒருத்தல் உபவாசங்களோடு சுபங்களோடு தங்களுடைய வாழ்க்கையை அண்டையிலே கொண்டு வருவதற்காக சுபதவங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் இந்த 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து பல சுபங்களை சொல்லி தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, தங்கள் மனமாற்றத்துக்காக, தங்கள் முன்னேற்றத்துக்காக உம்மை நோக்கி மன்றாடுகின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசீர்வதித்திரளும். உலகம் முழுவதும் இந்த தவக்காலத்திலே அதிகமாக மக்கள் உம்முடைய அருளையும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையையும் உம்மை அறிகிற அறிவையும் பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதித்திரளும். அதுபோல எங்கெல்லாம் உம்முடைய பாடுகள் திருப்பாடுகளாக தியானிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய திருப்பாடுகளின் வல்லமையை ஊற்றி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணமாக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். அதுபோல இந்த நேரத்திலே எல்லா குருக்களுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் எல்லா இறை பணியாளர்களுக்காகவும் பொதுநிலை பணியாளர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த தவ காலங்களில் அவர்கள் எல்லோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து தூய ஆவியின் வல்லமை அவர்களுக்கு நிறைவாக அருளி இந்த தவ காலங்களில் இன்னும் சிறப்பாக உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அருள் புரியும்படி ஜெபிக்கின்றோம். முக்கியமாக இந்த தவக்காலங்களிலே கருத்தரங்குகள் எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய தூய ஆவியின் வழிநடத்தல் இருக்கும்படி ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய திருவழிப்பு ஆராதனைக்காகவும் நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த புனித வெள்ளி திருவழிப்பு ஆராதனை நீர் ஆசீர்வதித்து எவ்வாறு எந்த முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஞானத்தையும் அதற்கான வல்லமையும் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழி நடத்துவீராக. இந்த நேரத்திலே வைத்தியசாலையில் உள்ளவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். யாரெல்லாம் இந்த நேரத்திலே வைத்தியசாலையிலே சுகஈனமாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்திலே தொட்டு குணமாக்குவதாக. முக்கியமாக எங்களுடைய புதுவாழ்வு கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இப்பொழுது நோயாக இருக்கின்றார்களோ அல்லது வைத்தியசாலையில் இருக்கின்றார்களோ அல்லது ஆண்டவரே மிக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ ஆண்டவர் தாம் இந்த நேரத்திலே அவர்களையும் தொற்று குணமாக்கி அருளும். ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் செவிசாய்க்கும் ஆண்டவர். ஆகவே இந்த நேரத்தில் ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரே நீர் குணமாக்குவீராக. உம்முடைய தழும்புகளால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். உம்முடைய இரத்தத்தினால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். நம்ம இப்பொழுது சகோதரி ஜூடித் அவர்களுடைய பாடலிலே பங்கு பெறலாம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ. நான் இப்பொழுது செல்வியக்காரர்களுடைய நன்றியை கேட்கலாம். அனைவருக்கும் நேரத்தை ஒதுக்கி இந்த சுப வழிபாட்டிலே ஒருவருக்காக ஜெபிக்கும்படியாக இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. அதே சமயம் இதை ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் சகோதரன் தவராஜாவுக்காகவும் நன்றி. கடந்த நாட்களிலே நாங்கள் செபித்த செபத்திலே முக்கியமாக நாங்கள் அரியராணி என்ட்ரியை பற்றி குறிப்பிட வேண்டும். ஆண்டவர் மிகவும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவருக்கு புதிய உயிரை கொடுத்தது போல ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், குணப்படுத்தலை கொடுத்திருக்கிறார். அவர் முன்பிருந்ததை விட இப்பொழுது எழுந்து நடக்கக்கூடிய ஒரு புதிய உற்சாகத்தோடு காணப்படுவதாக கூறினார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் பிரயாணங்களை மேற்கொண்டிருந்த ஒரு சிலர் இந்த சூழ்நிலையிலும் கூட
பத்திரமாக கனடா தேசத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் திடீரென மயங்கி விழுந்த தாயார் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரும் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கின்றார். அதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. அதோடு கூட மன உற்சாகத்தோடு ஒருமனப்பட்டு செபித்த அனைவருக்காகவும் இறைவனுக்கும் நன்றி, ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ செல்விகா, நன்றி. நீங்கள் இலங்கையில் நின்றாலும் இந்த பணியை நீங்கள் சரியாக செயல்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் இப்பொழுது செபிக்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு நன்றிகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தேவரீர் தாமே எங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுக்கும் கடவுள். அதுபோல நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் செவிசாய்த்து கொண்டிருக்கின்றீர். ஏற்ற காலத்திலே அதற்கான பதிலை தந்து நீர் ஆசீர்வதிக்கின்றீர். உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்திலே செல்வியக்காவையும் உடைய அற்கரங்களை அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய பயணத்தை சுகமாக முடித்து கொண்டு மீண்டும் இந்த கனடாவுக்கு வரும் வரைக்கும் நீர் அவர்களோடும் கிறிஸ்டியானாவோடும் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கின்றோம். அவர்கள் உண்ணும் உணவையும் பருகும் நீரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர்தாமே எல்லாவற்றையும் நிறைவாக தந்து வழி நடத்துவீராக. முக்கியமாக இந்த நேரத்திலே மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே நின்று மன்றாடி ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் இப்பொழுது நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தேவரீர் தாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதித்தரலும். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். உங்கள் மௌனமாக ஒரு தடவை உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக, பணி வாழ்வுக்காக. இரக்கமுள்ள ஆண்டவரே, மன்னகத்திலே ஒருமனப்பட்டு கேட்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும் இறைவனாக இருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்தில் நீர் தாம் இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தால் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதியும். மற்றவருடைய விண்ணப்பங்களை பாரத்தோடு உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை நோக்கி மன்றாடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நீர் அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும். இவர்களுக்கு இப்பொழுது என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை நீர் சந்தித்தரலும். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனைத்தையும் நிறைவாக அருளும் ஆண்டவர். ஆகவே இந்த நேரத்தில் உம்மிடத்தில் எதற்காக மன்றாடி இருக்கின்றார்களோ அந்த மன்றாட்டுக்கான ஆசீர்வாதம் இப்பொழுதே இவர்களுக்கு கிடைப்பதாக. முக்கியமாக அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும். குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவை ஆசீர்வதித்து குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக சந்தோஷமும் ஆண்டவரே குடும்பத்திலே நிறைவான அருளும் இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர்தாமே துணையாக நின்று இவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தும். முக்கியமாக எந்தெந்த குடும்பங்கள் இந்த நேரத்தில் பொருளாதார கஷ்டம் இருக்கிறதோ அந்த பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். யாரெல்லாம் இவர்களுடைய வீடுகளிலே சுகஹீனமாக இருக்கிறார்களோ ஆண்டவர் தாம் இந்த நேரத்திலே உம்முடைய திருக்கரத்தால் இவர்களுடைய சுகஹீனமாக இருக்கிறவர்களை தொட்டு குணமாக்கும்படி நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவருடைய தழும்புகள் உள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கட்டும். பரலோக வல்லமை இந்த நேரத்திலே இவர்களுடைய இல்லங்களிலே இறங்கி வரட்டும். பரலோக பிரசன்னம் இவர்களுடைய இல்லங்களிலே வந்து இந்த இல்லங்களில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நீக்கி இவருடைய வீட்டுக்குள்ளே தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் அருளும்படி நான் மன்றாடுகின்றேன். இவருடைய கண்ணீரை துடைத்திரளும் ஆண்டவரே. இவருடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும். யார் யாருடைய வாழ்க்கையிலே முக்கியமாக விசேஷமான சுப தேவைகள் தேவையாக இருக்கிறதோ ஆண்டவரே, நீர் அவர்களை சந்தியும். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கட்டும். இந்த நேரத்தில் நம்முடைய குணமாக்கும் வல்லமை இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால்வரை உம்முடைய குணமாக்கும் வல்லமை பாய்ந்து சென்று ஒவ்வொருவரையும் குணமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கு இப்பொழுது சுகம் கிடைப்பதாக, சகல நோய்களிலிருந்து விடுதலை கிடைப்பதாக. பாருங்கள், கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்கட்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த நேரத்தில் நடக்கட்டும். நீர் எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் எங்கள் எல்லாரையும் நீர் இணைத்து இந்த சுப நேரத்தை ஆசீர்வதி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசிரியரையும் வெற்றியையும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.